வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய ப்ரோட்டீன் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரோட்டீன் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். இந்த ட்ரிங்க்கை தொடர்ந்து வாரத்தில் ஒரு 3 நாள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா பளபளப்பாக இருக்கும். அதே மாதிரி நாள் முழுக்க நீங்கள் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோட்டீன் ட்ரிங்க் செய்கிறதுக்கு ஒரு பெரிய துண்டு பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணிக்காயை இந்த மாதிரி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். பூசணிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய நார் சத்து இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது கூடவே ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்து நல்லா கழுவிட்டு விதைகள்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இந்த குக்கரில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 3 ஏலக்காவும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரோட மூடியை போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூசணிக்காயை நைட்டே வேக வச்சிடணும். அடுத்து எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன நட்ஸ் வச்சுருக்கீங்களோ அது சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 15 முந்திரி, ஒரு 15-20 திராட்சை, காஞ்ச திராட்சை, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை, பூசணி விதை, தர்பூசணி விதை, இது எல்லாமே எடுத்துருக்கிறேன். இது 4 பேர் குடிக்கிறதுக்கான ட்ரிங்க்கு, அதனால் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 10-15 அக்ரூட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து ஒரு 2 முறை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து பாதாமும் பிஸ்தாவும் சுடுதண்ணியில் ஊற வச்சு தோல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் இதோடையே சேர்த்துடலாம். இந்த நட்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டே ஊற வைக்கணும். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஓவர் நைட் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடிக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி நைட்டே நட்ஸ் எல்லாமே ஊற வச்சுக்கணும். இப்போ அடுத்த நாள் காலையில் நட்ஸ் எல்லாம் எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியிலேயே நம்ம இதை அரைச்சிக்கணும். தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சட்னி ஜாரில் அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். பெரிய ஜாரில் சேர்த்திங்கன்னா 1-2 தான் அரைப்படும். அரைச்ச நட்ஸை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். எல்லாமே அரைச்சி ஒரே பாத்திரத்தில் சேர்க்கணும். அதனால் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அடுத்து நைட்டு குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, பூசணிக்காயும் பேரிச்சம்பழமும், அதையும் எடுத்து இதே மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுவும் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பூசணிக்காயை நீங்கள் பச்சையாக அரைச்சி கூட குடிக்கலாம். கொஞ்சம் வேஸ்ட் ஆகும், அதனால் நான் வேக வச்சு சேர்க்குறேன். நீங்கள் பச்சையாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. முதலையே அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸோட இந்த பூசணிக்காய் அரைச்சதையும் சேர்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா பூசணிக்காயை 2 முறையாக போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். இந்த ட்ரிங்க்கில் பார்த்திங்கன்னா நான் இனிப்புக்கு எதுவுமே சேர்க்கலை, பேரிச்சம்பழம் மட்டும்தான். பூசணிக்காயிலையும் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். அடுத்து அரை முடி தேங்காவை 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பசும்பால், பேக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் ரெடி பண்ணியிருக்க ட்ரிங்க் பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் குடிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஹெல்தியான சூப்பரான ப்ரோட்டீன் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நேரம் வரைக்கும் பசியும் எடுக்காது. எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தின்னு செய்யாமல் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ட்ரிங்க்கு, ஹெல்தியான ட்ரிங்க்ஸு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் குடிங்க. வீட்டில் இருக்கிற நட்ஸும் காய வச்சு ஹெல்தியான ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.